அப்போ சஹாபாக்களுக்கு எல்லா ஹதீஸும் தெரியாது, நமக்கு தெரியாது கூட தெரியாது. அடுத்து என்னன்னு கேட்டால், குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. எழுத்தாக ஆக்கப்பட்டு தோண்டு எல்லாத்தையும் எழுத சொல்லிடுவாங்க. அதாவது வந்து மறந்துடலாம், யாராவது எழுத்தாக்கிட்டோம்னா அது வந்து ரெக்கார்ட் பேசும். அப்போ குர்ஆன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதப்பட்டு அப்புறமேல அதை வரிசைப்படுத்துகிற வேலை தான் செஞ்சாங்க. எதுவும் புதுசாக உண்டாக்கல. அபூபக்கர், உஸ்மான்லாம் அவங்க எல்லாம் அந்த எதை முன்னாடி வைக்கிற பின்னாடி வைக்கிறதுங்கிற அந்த சூறாக்களை ஆயத்துக்களை வரிசைப்படுத்துறது இல்லை. ஆயத்துக்களை ரசூலுல்லாஹ் வரிசைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அல்ஹம்து தான் முதல் வசனம், அர்-ரஹ்மான் ரஹீம் ரெண்டாவது வசனம், மாலிக் யௌமிddin மூணு, அதுலாம் மாற்றம் கிடையாது. அல்ஹம்த முதல் வைக்கிறதா. சூறாக்களை வரிசைப்படுத்த ரசூலுல்லாஹ் பண்ணலை. சூறா எழுதி துண்டுனா எழுதி போட்டு போன மாதிரி, இது பக்ரா, இதை துண்டு துண்டா ஒரு பெட்டியில் எழுதி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதை என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி வருஷப்படுத்தலாங்கிற முடிவு எடுத்தது யாரு, பின்னாடி வந்தவங்க. அப்படி எடுத்தாலும் குர்ஆனில் உள்ள எதுவும் கூடாது குறையாது. எதை முந்தி வச்சா என்ன பிந்தி வச்சா என்ன. இப்போ இக்ரா தான் வந்துச்சு, அதையே வச்சிருக்கிறாங்க. இக்ரா 96 கொண்டே வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் அருளப்பட்டபடி நமக்கு தொகுக்கலை. பின்னாடி வந்தவங்க பார்த்தாங்க, நம்ம இந்த மாதிரி வருஷப்படுத்திக்கிறோமேன்ட்டு செஞ்சாங்களே தவிர அந்த வரிசையில் வேண்டாம் வித்தியாசம் வரலாம். சூறாவுடைய வரிசை, ஆயத்து வரிசையை மாற்றக்கூடாது. ஆயத்துடைய வரிசை பக்ராவில் 10வது வசனம்னா அதான் எல்லாருக்கும் 10வது வசனம், விளங்குதா? நீங்கள் ஓதும் போது முதல்ல அல்ஹம்து ஓதிட்டு நாசை ஓதிட்டு பழக்கம் ஓதக்கூடாதுன்னு இருக்குதா? ஓதலாம். அது இவங்க மனுஷன் ஏற்படுத்தின வரிசை. அது 114 இதான் 1 இது 2ங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போக. இதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா குர்ஆன் அப்படியே எழுதப்பட்டதா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் எழுதப்பட்டுச்சு, அது ரெக்கார்டாக்கப்பட்டுச்சு, பல பேரும் எழுதி வைத்து கொண்டார்கள். இப்படியான ஒரு பாதுகாப்பு ஹதீஸுக்கு இருந்ததா? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹதீஸ் எழுதவே இல்லை. எழுதி வைத்ததும் வாய் வழியாக உள்ளதும் சமமாகுமா நம்பகத்தன்மையில்? அதாவது முதல்ல குர்ஆன் என்பது எழுத்தாகவும் ஆக்க, முதல்ல அவ்வளோ பேர் அறிவிக்கிறாங்க, வாயால் அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுத்தாகவும் ஆக்கிவிட்டாங்க. விரும்பினால் நீங்கள் காப்பி எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் காப்பி எடுத்து வைத்திருந்தார்கள், வகி எழுதக்கூடியவர்கள் இருந்தார். அனைவரும் எழுதலை, தெரியாது. அந்த மக்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. தெரிஞ்ச அத்தனை பேர் எழுதி கொண்டார்கள். யாருக்கெல்லாம் எழுத தெரியுமோ அவங்க எல்லாரும் எழுதி கொண்டார்கள். அப்போ எழுத்து வடிவத்தில் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே, அதுவும் சஹாபாக்கள் காலத்திலேயே, தாபீன்கள் காலத்திலேயே எழுத்து வடிவத்தில் அது பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஹதீஸு எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கலை. சரியா? இப்போ ஹதீஸில் எழுத்தாக ரசூல் தடைவரை செஞ்சு விட்டாங்க. 2 கலந்துருங்கிறதுனால எழுதாதேன்ட்டாங்க. அப்போ ஹதீஸ் என்பதை ரசூல் ஒரு சபையில் சொல்லுவாங்க. அன்னைக்கு 5 சஹாபி இருந்திருப்பார், அவர் கேட்பார், அவ்வளவுதான். மீதி 95,000 சஹாபிக்கு தெரியாது. 5 சஹாபி இருந்தார், அவருக்கு தெரியுமே தவிர மீது 95 சஹாபிக்கு அந்த ஹதீஸ் தெரியுமான்னு தெரியாது. அப்போ சஹாபாக்களுக்கு எல்லா ஹதீஸும் தெரியாது, நமக்கு தெரியாது கூட தெரியாது. நமக்கு புக்காகி தந்தே தெரியுது. நமக்கு என்ன செய்ய 50,000 ஹதீஸ் நமக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு என்ன தெரியும்? அவரவர் அறிவிச்சா, ஒரு ஜாபீர் 50 அறிவிச்சா 50 தான் அவருக்கு தெரியும். அபூ ஹுரைரா 100 அறிவிச்சா 100 தான் அவருக்கு தெரியும். சில பேர் 1 அறிவிச்சிருப்பாரு, அந்த 1 தான் அவருக்கு தெரியும். அப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹதீஸையும் அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது எழுதி வாய்த்து அப்படி செஞ்சால் தெரியும். அப்போ அப்படி பார்க்கும்போது 2 வித்தியாசம் வழங்குதா? குர்ஆனுடைய பாதுகாப்பு என்ன? அனைவரால் அறிவிக்கப்படுறது 1. ஹதீஸ் அப்படி இல்லை. குர்ஆன் எழுத்துலேயே பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸ் எழுதப்படுறது இந்த ஹதீஸ்களை இமாம்கள் காலத்தில் தான். இந்த புகாரி, முஸ்லிம், திருமதின்னு வர்றாங்க, 150 வருஷத்துக்கு பிந்தி வர்றாங்களே, அவங்க காலத்தில் தான் அதை எழுத்தாக ஆக்குகிறார்கள். அது வரைக்கும் வாயாத்தான் வாய் வழியாக தான் வருது. 150 வருஷ காலத்துக்கு ஹதீஸ் எப்படி வருது? 100 வருஷம் வச்சுக்கலாம். 100 வருஷ காலமாக ஹதீஸ் என்ன செய்யுது? வாய் வழியாக அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி தான் பரவிக்கிட்டு இருக்கு. வாய் வழியாக பரவுமோ முன்ன பின்ன கலந்து பரவலாம்ல, முன்ன பின்ன சேர்த்து பரவலாம்ல, பல மாதிரி பரவலாமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு இருக்கிறதுனால எடுத்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்கும் தான் 2வது காரணம்.